பசங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையா மேடம், மெடிடேஷன், யோகா வந்துட்டு பெஸ்ட்டு ரெமெடி உங்களுக்கு. டெய்லி ஒரு 1/2 hour வந்துட்டு யோகா கிளாஸ் அனுப்புங்க. இன்றைக்கெலாம் வந்துட்டு நிறைய பேர் ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. ஒரு ஸ்கூல்லேயே கூட ஃப்ரீயாக செஞ்சு தராங்க இன்றைக்கி. பெஸ்ட்டு என்ன அப்படிங்கன்னா, மனதை வந்துட்டு ஒருநிலைப்படுத்தினாலே தவறான பாதைக்கு போகாது. இவங்களுக்கு நெகட்டிவான பிளானட் அந்த இடத்துல இருந்ததுன்னா கூட யோகா பண்ணும்போது த்ரூ மெடிடேஷன் பண்ணும்போது, யோகா மெடிடேஷன் தியானம், இந்த 2 ஆட்டம் அபரிதமான மருந்து வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 2 விஷயங்கள் இவங்க வந்துட்டு கண்டினியூவாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சில தவறுகள்லேருந்து ஈஸியாக குழந்தைங்களை வந்துட்டு மீட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சொல்லுவோம் கர்மா வந்துட்டு ஜாஸ்தி, எந்த கர்மாவாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, நம்ம கரெக்டாக கேர் எடுத்து பண்ணோன்னா அந்த பாதையை வந்துட்டு அவங்களுக்கு மாற்றி நேர்மையான பாதையில் வந்துட்டு அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு செய்யலாம். அப்போ இந்த பசங்களை என்ன பண்ண சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா, நம்ம கல் தான் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இவங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? பச்சை சம்மந்தமான வஸ்திரங்கள் போடலாம். புதனுக்கு பச்சை சமதான வஸ்திரங்கள், பச்சை ஸ்கேல் யூஸ் பண்ணுறது, பச்சை கலர் பென் யூஸ் பண்ணுறது புதனுக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு ப்ராஸ்பரிட்டின்னு பேர், செழுமையான ஒரு இது உங்களுக்கு. பச்சைங்கிறது ஒரு மகத்துவம் நினைஞ்சது. ஸோ இது போல் பசங்க வந்துட்டு நெகட்டிவாக போகிறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பச்சை கலரை ஜாஸ்தி கொடுங்க, ஒயிட் கலரை ஜாஸ்தி கொடுங்க. நீங்கள் எல்லோ ஷேடு இருக்கிற வந்துட்டு ரிலேட்டட் ஐட்டமாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற பேக்காக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற பென்னாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்டிப்பாக போடலாம்.